Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம gender, religion, caste இந்த lesson வந்து பார்க்க போறோம். So gender and politics. So let us begin with gender division. So gender division தான் வந்து first நம்ம பார்க்க போறோம். This is form of a hierarchical social division seen everywhere but is rarely recognized in the study of politics. ஸோ இது வந்து என்னது, இது வந்து ஜெண்டர் டிவிஷன் அப்படின்றது ஒரு ஹைரார்கியல் சோஷியல் டிவிஷன் எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்கலாம். அண்ட் அது வந்து ரொம்ப ரேர், அதாவது ரொம்ப ரேர்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து அந்த ரெகக்னிஷன் வந்து நம்மளுக்கு இருக்கு. The gender division tends to be understood as natural and unchangeable. ஜெண்டர் டிவிஷன் அப்படின்றது வந்து என்னது, ஃபீமேல் மேல் அப்படின்ற இந்த ஜெண்டரை வந்து நம்ம பிரிச்சு பார்க்கறது. ஸோ இது வந்து என்னது, ஒரு நேச்சுரலான ஒரு திங், நம்மளால வந்து அதை மாற்ற முடியாது, அதை தான் சொல்றாங்க. அண்ட் அன்சேஞ்சபிள். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பயாலஜி பட் ஆன் சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ இது வந்து என்னது, பயாலஜி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி வந்து கிடையாது, சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ ஃபீமேல் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் தான் பண்ணணும், மேல் அப்படின்னா அவங்கலாம் வந்து அவுட் சைட் ஒர்க்லாம் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஒரு ஸ்டீரியோடைப்ஸ்னா இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது. Public private divisions. Boys and girls are brought up to believe that the main responsibility of women is housework and bringing up children. So சின்ன பசங்களா இருக்கும் போது இருந்தே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது ஒரு குழந்தையா இருந்து பெரியவங்களா ஆகுறாங்களா, ஸோ வளர்ற பசங்க கிட்ட ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தே ஆர் ப்ராட் அப், எப்படி வந்து அவங்கள வளர்க்குறாங்க அப்படின்னா, விமனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, விமனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஹவுஸ் ஒர்க் பார்க்கறது தான் அண்ட் சில்ட்ரன்ஸை வந்து வளர்க்குறது அப்படின்ற மாதிரி சொல்லியே வந்து வளர்க்கறது. அண்ட் திஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர். செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா வந்து என்ன, a system in which all work inside the home is either done by women of the family or organized by them through the domestic helpers. ஸோ செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர்னா வந்து என்னது, ஒரு ஒர்க், ஒரு சிஸ்டம் ஆஃப் ஒர்க், வீட்டுக்குள்ள செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் விமன் தான் பார்த்துக்கணும். அப்படி இல்லாட்டினா விமன் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஹெல்ப்பர் வந்து செய்யலாம், ஆனால் விமன் தான் வந்து அதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கிறது. அதுதான் செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர். இன் மோஸ்ட் ஃபேமிலிஸ் விமன் டூ ஆல் work inside the home such as cooking, cleaning, washing clothes, tailoring, looking after children, etc. ஸோ விமன் வந்து என்னது, எல்லா வேலையும் வந்து அவங்க செய்வாங்க. ஸோ குக்கிங்காக இருக்கட்டும், கிளீனிங்காக இருக்கட்டும், க்ளோத்ஸை வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், டெய்லரிங் ஒர்க்காக இருக்கட்டும், சில்ட்ரன்ஸை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே விமன் தான் வந்து செய்கிறாங்க. அண்ட் மென் டூ ஆல் த ஒர்க் அவுட் சைட் த ஹோம். ஸோ மென் அப்படின்றவங்க அவங்க வந்து மென் வந்து வெளி வேலைகள் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் மென் கேன் நாட் டூ ஹவுஸ் ஒர்க், தே சிம்ப்ளி திங்க் தட் இட் இஸ் ஃபார் விமன் டு அட்டெண்ட் டு தீஸ் திங்ஸ். ஸோ அவங்களால வந்து இது செய்ய முடியாது அப்படின்றது வந்து கிடையாது. பட் ஆனால் அவங்க வந்து தே எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, விமன் வந்து இந்த திங்ஸ்லாம் பார்த்துக்கிட்டோம், நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ வென் தீஸ் ஜாப்ஸ் ஆர் பெய்டு ஃபார், men are ready to take up these works. அதாவது ஒரு பெய்டு ஒர்க்கை ஒரு லேபரராக வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா, இதே வேலையை, அதாவது குக்கிங்காக இருக்கட்டும், கிளீனிங்காக இருக்கட்டும், க்ளோத்ஸ் வாஷிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மென் வந்து அவங்க வந்து அந்த வேலைகளை செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. மோஸ்ட் டெய்லர்ஸ் ஆர் குக்ஸ் இன் ஹோட்டல்ஸ் ஆர் மென். ஸோ டெய்லர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹோட்டலில் செஃப்பாக இருக்கிறாங்கள, அவங்க எல்லாமே மென்னாக தான் வந்து இருப்பாங்க. Similarly, it is not that women do not work outside their home. அதே மாதிரி விமன் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த இது வந்து இருக்கு. இன் வில்லேஜஸ் விமன் ஃபெச் வாட்டர், கலெக்ட் ஃபியூவல் அண்ட் ஒர்க் இன் த ஃபீல்ட்ஸ். வில்லேஜஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, விமன் அவங்க தான் போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க, அடுப்புலாம் எரிய வைக்கிறதுக்கு அந்த கட்டை அதெல்லாம் வந்து அவங்க தான் போய் கொண்டு வருவாங்க. அக்ரிகல்ச்சரல் லேண்டில்
கிராப்ஸ் எல்லாம் வளர்க்குறதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுவுமே வந்து விமன் தான் வந்து பார்த்துப்பாங்க. இதே in அர்பன் ஏரியாஸில் பார்த்தோம்னா புவர் விமன் ஒர்க் அஸ் டொமஸ்டிக் ஹெல்பர்ஸ் இன் மிடில் கிளாஸ் ஹவுசஸ் while மிடில் கிளாஸ் விமன் ஒர்க் இன் ஆஃபீஸஸ். ஸோ இதே அர்பன் ஏரியாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சிட்டிஸ்லலாம் பார்த்தோம்னா விமன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து டொமஸ்டிக் ஹெல்ப்பராக வந்து இருப்பாங்க. அதாவது சர்வன்ட்ஸாக வந்து வீட்டில் வந்து க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வீடை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல வந்து டொமஸ்டிக் ஹெல்ப்பர்ஸ்னால் அதான் மீனிங். அதில் வேலை செய்வாங்க. இல்லாட்டினா மிடில் கிளாஸ் விமன் வந்து ஆஃபீஸில் போய் வந்து வேலை செய்வாங்க. இன்ஃபேக்ட் த மெஜாரிட்டி ஆஃப் விமன் டூ சம் சார்ட் ஆஃப் பெய்ட் ஒர்க் இன் அடிஷன் டு டொமஸ்டிக் லேபர். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த விமன் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து பெய்டு ஒர்க் வந்து செய்வாங்க. அதாவது அவங்க வேலை செஞ்சு அது மூலயமா காசு வர்றது தான் பெய்டு ஒர்க். வீட்டு வேலைகளும் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி இந்த பெய்டு ஒர்க்கும் வந்து செய்வாங்க. பட் தேர் ஒர்க் இஸ் நாட் வேல்யூட் அண்ட் டஸ் நாட் கெட் ரெகக்னிஷன். ஆனால் அவங்களோட வேலைகள், அதாவது அவங்க வந்து வீட்டில் இருக்கிற வேலையும் பார்ப்பாங்க, அதே மாதிரி வெளியில் போயும் வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கவும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அது மாதிரி இருக்கிற விமன்ஸ் வந்து அவங்கள வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க வந்து இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. The result of this division of labor is that although women constitute half of the humanity, their role in public life, especially politics, is minimal in most societies. ஸோ இந்த மாதிரி இந்த லேபர் டிவிஷன் வந்து இருக்குல்ல, இதில் வந்து விமன் தான் வந்து என்னது ஹாஃப் ஆஃப் த ஹியூமனிட்டியில், அதாவது பாதிக்கு பாதி வந்து விமன் தான் வந்து இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களோட பப்ளிக் லைஃப் ஓட ரோல் எப்படி இருக்குது, முக்கியமாக வந்து பாலிட்டிக்ஸில் பார்த்தோம்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏர்லியர் ஒன்லி மென் வேர் அலவுட் டு பார்ட்டிசிபேட் இன் பப்ளிக் அஃபேர்ஸ், ஓட் அண்ட் கண்டெஸ்ட் இன் பப்ளிக் ஆஃபீஸஸ். ஸோ முன்னாடிலாம், அதாவது ரொம்ப ஏர்லியர் டேஸில் அந்த டைம் எல்லாம் வந்து பார்க்கும் போது மென்னு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சைடில், இந்த மாதிரி பப்ளிக் அஃபேர்ஸ், பப்ளிக்காக இருக்கிற கலந்துக்க வேண்டிய சில விஷயங்கள்ல, இந்த ஓட் பண்ணுறதா இருக்கட்டும், எலெக்ஷனில் நிற்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து மென் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கிராஜுவலி த ஜெண்டர் இஷ்யூ வாஸ் ரேஸ்ட் இன் பாலிட்டிக்ஸ். விமன் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆர்கனைஸ்ட் அண்ட் எஜிடேட்டட் ஃபார் ஈக்குவல் ரைட்ஸ். ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெண்டர் இஷ்யூ வந்து ரேஸ் ஆச்சு பாலிட்டிக்ஸில். மென்னோட பங்களிப்பு தான் அதிகமாக இருக்குது, விமன்ஸ் யாருமே வந்து கலந்துக்க விடமாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருந்து இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. அண்ட் விமனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்றது வந்து வர ஆரம்பிச்சுது. அண்ட் தேர் வேர் அஜிடேஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஓட்டிங் ரைட்ஸ் டு விமன். ஸோ அந்த டைம்லலாம் வந்து விமன் ஓட் கூட வந்து பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஓட் பண்ணுற ரைட்ஸ் கூட வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அதாவது ஃபைட் பண்ணாங்க, இது மாதிரி ஓட்டிங் ரைட்ஸும் வரணும் அப்படின்ட்டு. அண்ட் தே ஸ்டார்டட். அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஓட்டிங் ரைட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது. So these agitations demanded enhancing the political and legal status of women and improving their educational and career opportunities. ஸோ இந்த மாதிரி அஜிடேஷன்ஸ்லாம் வந்து ஆக ஆரம்பிச்சுது. இது அவங்க என்ன டிமாண்ட் பண்ணாங்க, அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் விமன் எல்லாம் வந்து போராட ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்ட்டு வந்து அவங்களும் வந்து போராட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால வந்து அவங்க டிமாண்ட் வந்து என்ன இருந்துச்சுன்னா, பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் வந்து அதிகமாகணும், இம்ப்ரூவ் ஆகணும். அதே மாதிரி அவங்கெல்லாம் படிக்கணும், அவங்களுக்கு வந்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வேலை வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கும் வந்து அதிகமாக இருக்கணும், ஈக்குவலாக வந்து இருக்கணும். மென்னுக்கு எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்கோ அதே அளவு விமனுக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து அவங்க போராட்டம் வந்து செஞ்சாங்க.
விமன் வந்து போராட்டம் வந்து செஞ்சாங்க. மோர் ரேடிக்கல் விமென்ஸ் மூமெண்ட் எய்ம்டு அட் ஈக்குவாலிட்டி இன் பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப் அஸ் வெல். ஸோ நிறைய மூமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த விமன் மூமெண்ட்ஸ் வந்து நடக்குது. அதாவது ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இது மாதிரி விமன் வந்து வீட்லயுமே வந்து அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும். அதாவது ஹவுஸ் ஹோல்ட்லயும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வேணும். அவங்கள வந்து தாழ்த்தி பார்க்கக்கூடாது அப்படின்றது மாதிரி இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து நடத்துறாங்க. அண்ட் தீஸ் மூமெண்ட்ஸ் ஆர் கால்ட் ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸ். இதை வந்து என்ன சொன்னாங்க, ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஃபெமினிஸ்ட் மூமெண்ட், ஃபெமினிஸ்ட்னா வந்து என்னன்னா, மென்னா இருக்கட்டும் விமனா இருக்கட்டும், விமன் அண்ட் மென் வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்றவங்க, அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களதான் வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ next, political expressions of gender division and political mobilization on this question help to improve women's role in public life. So political expressions வந்து இருக்குல்ல, அதாவது ஜெண்டர் டிவிஷனை வந்து பேஸ் பண்ணி நிறைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் மாபிலைசேஷன், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டு அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறது, அந்த மாதிரி. ஆன் திஸ் கொஷின் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் விமன்ஸ் ரோல் இன் பப்ளிக் லைஃப். அதாவது ஒரு இடத்துக்கு போய் அதை பரப்புறாங்க, இது வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் விமனுக்கும் பொலிட்டிக்கல் சைடில் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஆச்சுன்னா விமனோட ரோலை பப்ளிக் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகுது. இன்னுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து ஆகுது. We now find women working as scientists, doctors, engineers, lawyers, managers, and college and university teachers, which were earlier not considered suitable for women. ஆனால் இப்போ வந்து விமன் வந்து சயின்டிஸ்டாக இருக்காங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், மேனேஜர்ஸ், காலேஜில் யூனிவர்சிட்டியில் டீச்சர்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அந்த அந்த டைம்ல, அதாவது முந்தைய காலத்துல வந்து அலோவ் பண்ணலை, விமனை வந்து இதெல்லாம் வந்து செய்ய விடலை. அவங்க வந்து வீட்டில் தான் இருக்கணும், வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்து அவங்கள இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி அவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வரணுன்ட்டு வேர்ல்டு வைடு நடந்த பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கும் அந்த ரைட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுது. அண்ட் நவ் வந்து இப்போ என்ன இருக்குன்னா, விமன் இந்த எல்லா ஃபீல்ட்லையுமே தே ஆர் கன்சிடர்ட் சூட்டபிள். அவங்களும் வந்து இதுலலாம் இருக்கிறாங்க இப்போ. In some parts of the world, for example, in Scandinavian countries such as Sweden, Norway, and Finland, the participation of women in public life is very high. So இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம், ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட்லலாம் வந்து என்னன்னா விமனோட பார்ட்டிசிபேஷன் பப்ளிக் லைஃப்ல ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு. So in our country, women still lag much behind men despite some improvement since independence. இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்ததை விட இப்போ அதிகமாக ஆகியிருக்கு. ஆனால் விமன் வந்து இன்னுமே வந்து தே ஆர் லேகிங் பிஹைண்ட் மென் இப்பயுமே. பட் ஆனால் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்ததை விட நிறையவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர்ஸ் இஸ் ஸ்டில் அ மேல் டாமினேட்டட் பேட்ரியார்கல் சொசைட்டி. ஸோ நம்மளோட சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது இன்னுமே வந்து ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. விமன் ஃபேஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், டிஸ்கிரிமினேஷன்ஸ் அண்ட் அப்ரெஷன்ஸ் இன் வேரியஸ் வேஸ். ஸோ விமென்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கட்டும், அவங்கள வந்து தாழ்த்தி பேசுறது, அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, நீங்கள் விமன் நீயே இதெல்லாம் செய்கிற அப்படின்ற மாதிரி இன்னுமே நிறைய அந்த 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 இந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்து இன்னுமே வந்து இருக்கு. The literacy rate among women is only 54% compared with 76% among men. லிட்ரஸி ரேட்னு அது யாரெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது விமனோட லிட்ரஸி ரேட் வந்து 54% தான், மென்னோட லிட்ரஸி ரேட் வந்து 76% வந்து இருக்கு. சிமிலர்லி a smaller portion of girl students go for higher studies. When we look at school results, girls perform as well as boys, if not better in some places. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா,
லிட்ரஸி ரேட், விமன் விமனோட லிட்ரஸி ரேட் வந்து 54% தான் கம்பேர்ட் டு மென் இது வந்து என்னது 76% வந்து இருக்கு. ரொம்ப ஸ்மாலர் போர்ஷன் ஆஃப் த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து போகிறாங்க. ஸ்கூல் ரிசல்ட்ஸுமே பார்க்கும்போது கேர்ள்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவே இருக்குது பாய்ஸில். பட் ஆனால் எல்லா பிளேசஸ்லையுமே கிடையாது. இஃப் நாட் பெட்டர் இன் சம் பிளேசஸ். சில பிளேசஸில் அந்த மாதிரி வந்து இல்லை. பட் தே ட்ராப் அவுட் பிகாஸ் பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் டு ஸ்பெண்ட் தேர் ரிசோர்ஸஸ் ஃபார் தேர் பாய்ஸ் எஜுகேஷன் ரேதர் தேன் ஸ்பெண்டிங் ஈக்குவலி ஆன் தேர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். ஸோ ஆனால் சில கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆயிடுறாங்க, அவங்க வந்து ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க, ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட மணி அண்ட் ரிசோர்ஸஸை ஃபார் பாய்ஸ் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் தயாராக இருக்காங்க ரேதர் தேன் ஃபார் த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நோ வண்டர் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் விமன் அமாங் த ஹைலி பெய்டு அண்ட் வேல்யூடு ஜாப் இஸ் ஸ்டில் வெரி ஸ்மால். ஸோ அதனால வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, விமனோட ப்ரொபோர்ஷன் எதில் ஹைலி பெய்டு வேல்யூட் ஜாப், ரொம்ப ஹையர் பொசிஷனில் நல்லா வந்து சேலரி வர மாதிரியான வேலைகளில் வந்து இருக்கிறது அப்படின்றது விமன் வந்து ரொம்பவே கம்மி தான். ஆன் அன் ஆவரேஜ் அன் இந்தியன் விமன் ஒர்க் 1 hour மோர் தேன் அன் ஆவரேஜ் மேன் எவ்ரி டே. ஸோ ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் விமனோட ஒர்க் வந்து 1 hour அதிகமாகவே இருக்குது. ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு மென்னோட ஒர்க் டைம் அப்படின்னு பார்க்கும்போது விமனோட ஒர்க் டைம் அப்படின்றது வந்து 1 hour அதிகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எட் மச் ஆஃப் ஹர் ஒர்க் இஸ் நாட் பெய்ட் அண்ட் தேர்ஃபோர் ஆஃபன் நாட் வேல்யூடு. ஆனால் என்னது, அவங்களோட ஒர்க் வந்து பெய்டு ஒர்க் கிடையாது. அவங்க வந்து அவங்க வீட்டு வேலைகளும் சேர்த்து தான் சொல்கிறாங்க, அதையும் சேர்த்து தான் அவங்களோட வந்து இவ்வளோ ஒர்க் அவங்க செஞ்சாலுமே நாட் பெய்டு ஒர்க், பெய்டு ஒர்க்கையும் பார்த்துட்டு வீட்டிலையும் பார்த்துக்கிட்டாலுமே அவங்கள வந்து அந்தளவுக்கு வேல்யூ பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். நெக்ஸ்ட் பாயிண்ட், த ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட். The Equal Remuneration Act 1976 provides that equal wages should be paid to equal work. ஸோ ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. எப்போ 1976. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஈக்குவல் வேஜஸ், அதாவது ஈக்குவல் சேலரி வந்து கொடுக்கணும். வேஜஸ்னால் வந்து அவங்களுக்கு டெய்லி வந்து கொடுக்கறது. ஈக்குவல் ஒர்க், மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலைக்கு ஏற்ற அந்த சேலரி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த வேலைக்கு ஏற்ற வேஜஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதே வேலையை ஒரு மென் செஞ்சால் அவங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கறது, அதே வேலையை ஒரு விமன் செய்யும் போது அவங்களுக்கு கம்மியாக தர்றது அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஈக்குவல் வேஜஸ் இருக்கணும் ஃபார் போத் அண்ட் மென் அண்ட் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. However, in almost all areas of work, from sports and cinema to factories and fields, women are paid less than men even when both do exactly the same work. ஸோ எல்லா ஏரியாஸ்லையுமே ஸ்போர்ட்ஸில் இருந்து ஆரம்பித்து சினிமா, ஃபேக்ட்ரிஸு, ஃபீல்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா விமனுக்கு வந்து மென்னை விட கம்மியான சேலரி தான் வந்து கிடைக்குது. ஆனால் 2 பேரும் ஒரே விதமான ஒர்க்கை தான் செய்கிறாங்க. ஆனால் விமனை விட மென்னுக்கு வந்து அதிகமாக இருக்குது சேலரி. அதை தான் வந்து சொல்கிறாங்க. சேலரி அப்படின்னா அவங்களுக்கு மந்த்லியாக கிடைக்கிறது, வேஜஸ் அப்படின்னா வந்து அன்னன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் டு ஹாவ் சன்ஸ் அண்ட் ஃபைண்ட் வேஸ் டு ஹாவ் த கேர்ள் சைல்ட் அபார்ட்டட் பிஃபோர் ஷீ இஸ் பார்ன். ஸோ இந்தியாவில் நிறைய பார்ட்ஸில் பேரண்ட்ஸ் வந்து சன்ஸ் தான் வேணும் அப்படின்னு வந்து அவங்க நினைப்பாங்க. கேர்ள் சைல்டெல்லாம் வந்து அவங்க அபார்ட் பண்ணிடுவாங்க, அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அபார்ட் பண்ணிடுறது. சச் செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன் லீட் டு அ டிக்ளைன் இன் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, நம்பர் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன்ஸ் per 1000 பாய்ஸ். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, அதாவது கேர்ள் சைல்டாக இருந்துச்சு அப்படின்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது தெரிய வந்ததுன்னா அபார்ஷன் வந்து பண்ணிடுறது. குழந்தைய வந்து அவங்களுக்கு பெற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் வந்து இருக்கிறது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ
செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன், இதனால என்ன ஆச்சுன்னா, அதாவது மேல் சைல்ட்ஸ் தான் வேணும், ஃபீமேல் சைல்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்றதுனால அபார்ட் பண்ணிக்கிறது பிஃபோர் தே ஆர் பார்ன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுது. சைல்டு செக்ஸ் ரேஷியோனா என்னது? நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பர் 1000 பாய்ஸ், கேர்ள் சில்ட்ரன்ஸ் பர் 1000 பாய்ஸ். ஸோ இவ்வளோ பாய்ஸுக்கு ரொம்ப கம்மியான அளவு கேர்ள்ஸ் தான் வந்து பிறக்கிறாங்களே எங்க இந்த கண்ட்ரி. ஸோ to merely 919. As the map shows, this ratio has fallen below 850 or even 800 in some states. ஸோ மேப்ல வந்து அந்த 950 அப்படி காமிச்சாலும் the ratio வந்து below 850 or 800 வந்து ஆயிருக்கு சில ஸ்டேட்ஸ்ல. ஸோ there are reports of various kinds of harassment, exploitations and violent against women. ஸோ இது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன இருக்கு, நிறைய ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன் வந்து ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, எக்ஸ்ப்ளாய்டேஷன் வயலன்ஸ் நடந்திருக்கு, அவங்கள வந்து அடிக்கிறது, துன்புறுத்துறது, அவங்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து தப்பான விஷயங்களை வந்து செய்யறது அவங்கள. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அர்பன் ஏரியாஸ் ஹவ் பிகம் பார்ஷியலி அன்சேஃப் ஃபார் விமன். ஸோ சிட்டி சைடில் அர்பன் ஏரியாஸில் விமனுக்கு வந்து ரொம்பவே அன்சேஃபாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், வயலன்ஸ் நடக்குது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நடக்குது விமென்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் நாட் சேஃப் ஈவன் வித்தின் தேர் ஓன் ஹோம் ஃப்ரம் பீட்டிங், ஹராஸ்மெண்ட் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ். அவங்க வீட்லேயே அவங்க பாதுகாப்பாக இல்லை. அவங்கள அடிக்கிறதா இருக்கட்டும், துன்புறுத்துறதா இருக்கட்டும், அவங்கள செக்ஷுவலாக வந்து ஹராஸ் பண்ணுறது, அவங்கள துன்புறுத்துறது, இது மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டிலேயே அவங்கள அடித்து அவங்கள வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் வந்து இன்னுமே நடந்துட்டு தான் வந்து இருக்குது. விமன் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்க்கலாம். All this is well known, yet issues related to women's well-being or otherwise are not given adequate attention. இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்றது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த இஷ்யூஸ் எல்லாம் ரிலேட்டடாக விமனோட வெல்பீயிங்காக, அவங்களோட நல்லதுக்காக என்ன adequate attentionும் வந்து இன்னுமே தரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. This has led many feminist and women's movement to the conclusion that unless women control power, their problems will not get adequate attention. ஸோ இதனால வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபெமினிஸ்ட்னா யாருன்னு வந்து பார்த்தோம். அதாவது மென்னோ விமனோ தே ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்ற அந்த தாட் இருக்கிற பர்சன்ஸ் அவங்களா இருக்கட்டும். விமன்ஸ் மூமெண்ட், அதாவது விமன் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க எல்லாம் வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, விமன் வந்து பவருக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான வந்து அட்டென்ஷன் கிடைக்காது, ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. One way to ensure this is to have more women as elected representatives. இதிலிருந்து சரி பண்ணுறதுக்கு, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சரி பண்ணுறதுக்கு விமன் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக நிற்கணும், எலெக்ஷனில் வந்து நிற்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட கோரிக்கையாக வந்து இருந்தது. இன் இந்தியா the proportion of women is in legislature has been very low. For example, percentage of elected women members in Lok Sabha has touched 14.36% of its total strength for the first time in 2019. So 2019ல women elected women members Lok Sabhaல அப்படின்னு பார்த்தோம்னா 14.36% தான் of the total strengthல. So their share in the state assembly is less than 5%. அவங்க ஸ்டேட் அசம்பிளியில் அவங்களோட பங்களிப்பு அப்படின்றது வெறும் 5% தான் வந்து இருந்தது. In this respect, India is among the bottom group of nations in the world. இந்த மாதிரி இதில் வந்து பார்க்கும் போது இந்தியா வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கீழே வந்து இருக்கு. குரூப் ஆஃப் நேஷன்ஸ், குரூப் ஆஃப் கண்ட்ரீஸோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்தியா வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் விமென்ஸ் ஓட பங்களிப்பு அப்படின்றது இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. India is behind the average of several developing countries of Africa and Latin America. இந்தியா வந்து எதில் டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருக்கிற ஆஃப்ரிக்கா, லேட்டின் அமெரிக்காலலாம் விட இந்தியாவில் வந்து இது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்
cabinets are largely all male even when women become the chief minister or prime minister. women வந்து ஒரு chief minister-ஆவோ ஒரு prime minister-ஆ ஆனா கூட கவர்மெண்ட் கேபினெட்ஸ்ல பார்த்தோம்னா மேல் தான் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. One way to solve this problem is to make it legally binding to have a fair proportion of women in the elected bodies. ஸோ இதில் இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லீகல் பைண்டிங் வந்து வேணும். எதுக்கு? விமனும் வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம் ஈக்குவலா அப்படின்ற அந்த இது வந்து கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் வாட் த பஞ்சாயத்தி ராஜ் ஹஸ் டன் இன் இந்தியா. 1/3 ஆஃப் த சீட் இன் லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் இன் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் ஆர் நவ் சர்வ்டு ஃபார் விமன். ஸோ இதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அதுக்கு வந்து விமன் வந்து எலெக்ஷன்ஸ்ல நிக்கிறதுக்கு லீகலா வந்து ஒரு எடுத்துட்டு வரணும், லீகலா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுல? எலெக்டட் பாடிஸ்ல. அதனால பஞ்சாயத்து ராஜ் வந்து இந்தியால பஞ்சாயத்து ராஜ்ல இதை எடுத்துட்டு வராங்க. பஞ்சாயத்துல வந்து கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா 1/3 ஆஃப் த சீட்ஸ் லோக்கல் கவர்மெண்ட்ல 1/3 ஆஃப் த சீட்ஸ் வந்து எதுல? பஞ்சாயத்துலயும் சரி முனிசிபாலிட்டிஸ்லயும் சரி விமனுக்கு வந்து ரிசர்வ் பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 10 lakh எலெக்டட் விமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இருக்காங்க. எங்க? ரூரல்லையும் சரி அர்பன் ஏரியாஸ்லையும் வந்து சரி அர்பன் லோக்கல் பாடிஸ்லையும் வந்து இருக்காங்க. விமென்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆக்டிவிஸ்ட் had been demanding a similar reservation of at least 1/3 of seats in Lok Sabha and state assemblies for women. ஸோ விமன் ஆக்டிவிஸ்ட் வந்து விமன் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. என்னது? இப்போ வந்து நீங்கள் முனிசிபாலிட்டிஸ்லையும் பஞ்சாயத்துலேயும் வந்து கொண்டு வந்தீங்கல்ல, அதே மாதிரி லோக்சபாலையும் வந்து கொண்டு வாங்க. 1/3 ஆஃப் த சீட் வந்து விமனுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளிஸ்லையும். பில் வித் திஸ் ப்ரொபோசல் வாஸ் பெண்டிங் பிஃபோர் த பார்லிமெண்ட் ஃபார் மெனி டிகேட்ஸ். இந்த பில்லை வந்து பாஸ் பண்றதுக்கு பார்லிமெண்ட்ல ரொம்ப வருஷங்களா வந்து அது அப்படியே இருக்கு ஸ்டாக்னண்டா, அதை இன்னும் பாஸ் பண்ணல. 2023ல நரி சக்தி வந்தன் அதிநியம் உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023ல வந்து பாஸ் பண்றாங்க. அதுல வந்து விச் வில் கிவ் 33% ரிசர்வேஷன் சீட்ஸ் ஃபார் விமன் இன் லோக்சபா அப்படின்ற இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்றாங்க. இந்த ஆக்ட் படி விமனுக்கு வந்து 33% ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து இருக்கு லோக்சபால, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில அண்ட் அப்புறம் டெல்லி அசம்பிளிலையும் அப்படின்ற இந்த ஆக்டை வந்து 2023ல பாஸ் பண்றாங்க. Gender division is an example that some form of social division needs to be expressed in politics. ஜெண்டர் டிவிஷன் அப்படின்றது வந்து என்னது? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். எதுக்கு? சோஷியல் டிவிஷன். அது வந்து பாலிடிக்ஸ்ல காமிக்கணும், அது தெரியணும் இந்த மாதிரி ஜெண்டர் டிவிஷன் இருக்கக்கூடாதுன்ட்டு. திஸ் ஆல்சோ ஷோஸ் தட் டிஸ்அட்வான்டேஜ்ட் groups do benefit when social divisions become a political issue. டிஸ்அட்வான்டேஜ்ட் குரூப்ஸ் அப்படின்னா வந்து கீழ் ஜாதி மக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களுமே வந்து பெனிஃபிட் ஆகணும். எதுல? இந்த மாதிரி சோஷியல் டிவிஷன்ஸ் மூலயமா. எப்போ இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும்போது தான் வந்து அதெல்லாம் வந்து அவங்களும் வந்து அதுல வந்து அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Do you think that women could have made the gains we noted above if their unequal treatment was not raised in the political domain? ஸோ இதை பத்தி வந்து நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுல என்ன கேட்குறாங்க அப்படின்னா விமன் வந்து அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவங்க எஜிடேட் பண்ணி அவங்க வந்து சண்டை போடலை அப்படின்னா, இந்த மாதிரி அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க ரேஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து பொலிட்டிக்கல் சைடில் அது வந்து இன்னுமே வந்து அது சரியா இருக்காது, விமனுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கிடைச்சிருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜெண்டர் அண்ட் பாலிட்டிக்ஸ் இந்த டாபிக் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிலிஜன், கம்யூனலிசம் அண்ட் பாலிடிக்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.